டெய்லி ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணா முடி நீளமா வளருமா மேம்? ஸோ டெய்லி வந்து ஸ்கேல்புக்கு கோகோனட் ஆயில் போடுறதுனால கண்டிப்பா ஹேர் லாங்கா வளராது. ஏன்னா நம்மளோட லென்த் ஆஃப் த ஹேர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிட்டர்மைன்டு பை த ஜெனட்டிக்ஸ் அண்ட் வந்து டியூரேஷன் ஆஃப் த க்ரோத் ஃபேஸ். ஸோ நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஹேர் வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்கும், கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். சப்போஸ் அப்படி நம்ம வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஹேர் லென்த்தில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு மேபி ஒரு 5 to 10 minutes வச்சுட்டு வாஷ் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேர் கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்கும், கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், பிரேக்கேஜ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஜென்டல் மசாஜ் இந்த ஸ்கேல்ப்ல பண்றோம் அப்படின்னா பிளட் ஃப்ளோ வேணா இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. மற்றபடி ஹேர் லாங்கால வளராது. ஓகே மேம், எனக்கு தலையில ரொம்ப டேண்ட்ரஃபா இருக்கு, அந்த டைம்ல நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாமா? குட் கொஸ்டின். நம்மளுக்கு இப்போ ஸ்கேல்ப்ல டேண்ட்ரஃப் இருக்கு, ரொம்ப இச்சிங்கா இருக்கு, ஒயிட்டா ஃபிளேக்ஸ் கொட்டுது அப்படிங்கும் போது கண்டிப்பா ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம ஆயில் போடும்போது அந்த டேண்ட்ரஃப் வந்து சாப்பாடு போடுற மாதிரி நம்ம டேண்ட்ரஃப் வந்து நிறைய ப்ளாரிஃபரேட் ஆகும், நிறைய க்ரோ ஆகும். ஸோ ரொம்ப தான் உங்களுக்கு டேண்ட்ரஃப் அதிகமாகும். ஸோ டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. டேண்ட்ரஃப் இல்லை அப்படிங்கும் போது ஜஸ்ட் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஹேர்ல யூ கேன் யூஸ் இட் ஃபார் 5 to 10 minutes and wash it. Take care.